குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எடுத்துட்டியாடா? நம்ம கிளாஸ் பொண்ணுங்களா வந்துட்டாங்களா? ஒரு நிமிஷம். சாந்தி, கிரிஜா, அனிதா, மாலா இவங்க 4 பேரும் இன்னும் வரல. ஏண்டா சைக்கிள காணா? எதுல வந்த? பஸ்ல தான். நான் என்ன அரசியல்வாதியா யானை மேல வரதுக்கு? இவ தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரே நேர்கோடா இருக்கா. தும்பு துணியை எல்லாரும் எப்படி இஸ்திரி போடுவாங்க? டேபிள் மேல போட்டு. இவ துணியை உடம்புல போட்டு இஸ்திரி போட்டுக்கோ. அதான் இப்படி இருக்கா. நடமாடு மாவின். இந்த பேர் நல்லா இருக்கு. அனிதா, சண்டை வாங்குறது மண்டே பொறுக்கீங்க. நாம வச்சிருக்க ரகசிய கோட்லாம் இவங்களுக்கு இப்படிதான் தெரியுதோ. அவங்க தான் கிண்டல் பண்ணாங்க தெரியல. அப்புறம் எப்படி போட்டு வரேன்? என்னடி செய்யுது? எங்க அம்மாவுக்கு நாகரிகம் தெரிஞ்சிருச்சு. என்னோட பிராவெல்லாம் எடுத்து அவங்க போட்டுக்கிறாங்க. அதனாலதான் உனக்கு லூஸ் ஆயிடுதா? ஹாய் சிவா. ஹாய். நம்ம மணவாளன்னா மணவாளன்னா அவன் எல்லாத்துக்குமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பான். சாதாரணமா காருக்கு தான் டிரைவர் வைப்பாங்க. இவன் பைக்குக்கே டிரைவர் வச்சிருக்கான். சிவா தான் டிரைவர். என்ன கிண்டல் பண்றது இருக்கட்டும், வாங்க கிளாஸுக்கு போவோம். என்ன சொன்ன? கிளாஸுக்கு போவோம். நடமாட மாவின் அது இதுன்னு செல்ல பேர் வைக்கிறாங்க. வர வர கிண்டல் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. போற போக பார்த்தா இனிமே நம்ம காலேஜுக்குள்ள வர முடியாது போல இருக்கு. கவலைப்படாதீங்க, இன்னியோட நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏப்பா நீங்க எல்லாம் காலேஜ்ல படிக்க வந்திருக்கீங்களா இல்ல கிண்டல் பண்ண வந்திருக்கீங்களா? ஏப்பா தும்பு, தாய்மொழி தமிழ்ல 100க்கு 3 மார்க் வாங்கி சிரிப்பு இருக்கா? சிரிப்பு. சேர சோழ பாண்டிய யாருன்னு கேட்டா பஸ் கம்பெனி எழுதுற இந்த லட்சணத்துல ஒரு கிண்டல் வேறீங்க. சரி, உங்க கட்சிக்கு தலைவர் யாரு? சிவா, உன் தூண்டுதல்னால தான் இது மாதிரி நடக்குது. அதனால ஒரு வாரத்துக்கு இந்த காலேஜ்ல இருந்து உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். சார், நான் ஒண்ணும் பேசாத. தலைவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதா ஏன் வேலை? ஒரு வாரம் கழிச்சு வா. கெட் அவுட். அப்பா வாப்பா. என்ன இன்னும் காணாமேன்னு பார்த்தேன். வந்துட்டியா? சொல்லு. சாந்தி முன்னாடி ரேகாவை என்ன சொன்னீங்க? வேலைக்காரியை விட கேவலமான ஒருத்தி முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டாரு. விடலாம், உங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்க. அவகிட்ட என்னடா கேக்குறது? நான் தான் சொன்னேன். இப்ப என்ன செய்ய போற? நான் சொன்னது தப்புன்னு சொல்லணுமா? தப்புன்னு சொன்னா மட்டும் போதுமா? எல்லாருக்கும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு கணக்குல போட்டுக்கங்க. எது? நான் போட்டுக்கணுமா? நீ பேசுறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பெத்த அப்பனுக்கு முன்னாலேயே வந்து கேள்வி கேட்கிறானே, அந்த படவாவையா முன்னால வந்து நிக்க சொல்லு. பழான்னு அவன் கண்ணத்துல நான் போடுறேன். காலங்காத்தால என்ன கலாட்டா? வாடி அம்மா, ஒன்னதான் காணோன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு பார்வை கிடையாது. காலை மாலை 2 ஒண்ணுதான். நீ பேசு. அம்மா, நாங்க புது வீடு கட்டிட்டு இங்க இருந்து சீக்கிரமா போயிடலான்ட்டு இருக்கோம். சீக்கிரம் கட்டி முடியா, நானும் வந்துடுறேன். நீ போறியா? நீ சொர்க்கத்துக்கு போனா கூட உனக்கு மன்னிப்பு கிடைக்காது. சம்பாதிக்க வக்கில்னால பேச்சுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வாய முடி பேசாம இருங்க. ஏய், என்னையா சம்பாதிக்க முடியாதவன்னு சொல்ற? ஒரு பூம் பூம் மாடை புடிச்சன்னா தெரு தெருவா போய் தினம் 100 ரூபா கொண்டு வர வேண்டி. பூம் பூம் மாடு வாங்குறது கூட பணம் வேணும். நான் ஏன் மாடு வாங்குறேன்? என் பையன் இருக்கா, அது போது எனக்கு. என்ன பூம்பு மாட நான் சொல்றீங்க? உன்ன பூம்பு மாடுன்னு சொல்லுவனா ராஜா? மாடு நாம சொல்றதுக்கு மட்டும்தான் தலையாட்டம். நீ உன் பொண்டாட்டிய பார்த்தாலே தலையாடுறியடா. டேய், நான் பார்வை இல்லாதவன். நீ உன் பொண்டாட்டியிட தலையாட்டுறது என் கண்ணுக்கு தெரியுதா பாவி? நீ வாடா, இவரோட என்ன பேச்சு? இத பாருங்க, நீங்க குடுக்கிற தைரியத்துலதான் சாந்தி இந்த ஆட்டம் ஆடுறா. பாத்துக்கிறேன் அவளை. போய் பாரு அவளை. இந்நேரம் உன் பொண்டாட்டி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிருப்பாள. வீட்டுல நடக்கிற சாதாரண விஷயத்தெல்லாம் பெருசுபடுத்தி சொல்ற பழக்கம் என் பொண்டாட்டிக்கு இல்ல. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரிய வேலைக்கு வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இருக்குன்னு ஒத்துக்கிறிய? இருந்தும் நான் வச்சுக்கல. அப்படி வச்சுக்கிட்டா உனக்கும் பொண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் சோறு துணி கிடைக்காம போயிடும். சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற? இந்த வீட்டு வேலைக்காரிய, அதான் உன் பொண்டாட்டிய ஒழுங்கா வேலை செய்ய சொல்லு. ஏங்க, என்னாலதானே உங்களுக்கு இந்த அவமானம். ஏன் தப்புதாங்க.
அவங்க சொல்ற வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யாதது என் தப்புதான். என் மனசுக்கு ஆறுதல் தர நீ பேசுறங்கிறது எனக்கு தெரியுது. எதுக்கும் கலங்காதீங்க. ஏழ்மையில பிறந்த எனக்கு வேலை செய்யறதும் அவமானப்படுறதும் புதுசு இல்லைங்க. வெளியே போய் 3 வேளை கஞ்சி ஊத்தியாவது உன்னையும் குழந்தை என்னால காப்பாற்ற முடியும். ஆனா அப்பாவை நிலைமையில விட்டு போகத்தான் எனக்கு மனசு கேட்கல. அவர் எங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாரு. பகல் பூரா ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு வருமானத்துக்காக பிரைவேட் கம்பெனில விடிய விடிய காலையில 2-3 மணி வரைக்கும் கிடக்கிறது. அதனாலே அவருக்கு கண் பார்வை பாதிச்சிருச்சு. அதுக்காக அவர் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கல. அவரை விட்டுட்டு எப்படி சாந்தி போக முடியும்? அதனாலதாங்க எது நடந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். ஒரு பைசா வரதட்சணை வாங்காம என்ன மருமகளை ஏத்துக்கிட்ட உங்க அப்பாவை பிரிஞ்சு போலான்னு நினைச்சு கூட பாக்காதீங்க. சாந்தி, என்னடாச்சு? வாடா சிவா, ஒரு வாரமா உன்னை பார்க்க பொழுதே போகல. நாம பிரிஞ்சது காரணம் இந்த பொண்ணுங்க தானே. இன்னைக்கு அவங்க ராஜ்யம் நடக்கிறப்போ நம்ம என்னடா பண்ண முடியும்? அதனாலதான் எந்த பொண்ணுகிட்டயும் எதையும் பேசக்கூடாதுன்னு கர்ச்சிப்ப வாயில கட்டிக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கோம். நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க. வர வர காலேஜுக்கு வரதுக்கே போர் அடிக்குது. ஆமாடி, அவ நம்மள கிண்டல் பண்ணல, அதுல ஒரு தனி சுகம் இருந்தது. எல்லாம் சைலண்டா இருக்கறதுனால ஏதோ மிஸ் பண்ண மாதிரி இருக்கு. எல்லாம் அந்த கீதாவால வந்ததுதான். உடனே போய் பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு யார் நினைச்சா? என்ன செய்யறதுன்னு தெரியல. வாங்கடி போய் மன்னிப்பு கேட்டு பழையபடி கலக்கலான்னு இருப்போம். ப்ளீஸ் எங்களை கண்ணை திறந்து பாக்க கூடாதா? நீங்க எல்லாம் எங்களை பாக்காதனால இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரதுக்கு அர்த்தமே இல்ல. இப்பதான் புரிஞ்சுதா? யாரிங்க? ராஜேஸ்வரி? என்ன? இங்கதான் இருக்கிறேன். சேகர் இல்ல? எனக்கு இப்ப அதான் கவலை. இல்ல, ஆந்தி சாப்பிட்டாளான்னு கேக்குறதுக்காக. உங்களுக்கு எப்போ மூத்ததாரத்து பையனை பத்தி அவன் பொண்டாட்டி பத்தியுமே பேச்சு. எங்களை பத்தி எல்லாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்களா? சேச்சே, என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் சின்ன புள்ள மாதிரி தப்பர்த்தம் பண்ணிக்கிற? அது 2வது மருமகளை கூப்பிட்டு கொஞ்சம் வீட்டு வேலை செய்ய சொல்லக்கூடாதான்னு கேட்டேன். என்னது? ரேகா வீட்டு வேலை செய்யறதா? அவளுக்கு என்ன தலைவிதியா? அவ புருஷன் மாசம் மாசம் வீட்டு செலவுக்கு 2000 ரூபாய் பணம் தரான். உங்க மூத்த பையன் சேகர் அல்ப காசு 800 ரூபாய் தான் தரான். அதுல அவன் பொண்டாட்டி குழந்தை அத்தனை பேரை கொட்டிக்கணுமே, அதுக்கு கொஞ்சமாச்சும் வீட்டு வேலை செய்ய வேண்டாம்? வந்திருக்கா பாலு? தம்பி எப்படிடா இருக்க? ஏண்டா 60வது கல்யாணத்துக்கு வரல? நாடகம் எழுதிச்சு, அதான் வரல. இந்த முழுக்கு இப்ப எல்லாம் முன்ன மாதிரி இல்ல. லாஜோ துளை வந்தாலே. யாரு? இந்த லாஜோ துளை வந்தாலே கிழிஞ்சுது போ. சொந்த பேரை கூட தமிழ்ல ஒழுங்கா சொல்ல தெரியல. இதுல முடிய வளர்த்துக்கிட்டு நடிகன்னு வேற வந்துடுறீங்க. என்ன பண்றது? ஜனங்களுடைய தலையெழுத்து. ஆமா, இப்ப எந்த நாடகத்துல ஆக்ட் பண்ற? ஒளி ஈழ துணியில் தண்ணி தொத்துக்குது. எதுல எது கொட்டுது? ஒளி ஈழ துணியில் தண்ணி தொத்துக்குது. ஆண்டவா, அது அடுத்த நாடகத்து பேரு. ஐட்டா
எங்க ஹீரோ குழந்தையா பொழந்து வளர்றத எப்படி தெரியுமா ஸ்டேஜ்ல காட்டப்படும்? முதல்ல அமுல் டப்பா, அப்புறம் ஹார்லிக்ஸ் பாட்டில், அப்புறம் சாலாய புட்டி, மறுபடியும் ஹார்லிக்ஸ் பாட்டில். என்னடா இது? நாடகத்தை பத்தி கேட்டா என்னென்னமோ சொல்றேன். நாடகம் தான். எங்க ஹீரோ குழந்தையா இருக்காளே, அதனால அமுல் டின்னு காட்டலும். கொஞ்சம் வளர்றாரு, அதனால ஹார்லிக்ஸ் பாட்டில காட்டலும். வளர்ந்து பெரியவனாயி சாலாயம் அடிக்கிறாரு, அதனால சாலாய புட்டியும் காட்டலும். சாலாயம் அடிச்சு குடல் வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்ததுனால மறுபடியும் ஹார்லிக்ஸ் பாட்டில காட்டலும். என்ன அதான் ஹார்லிக்ஸ் சாராய பாட்டிலா நடிக்குத, அப்புறம் நீ என்ன நடிக்க போற? நான் தானே ஹீரோ. அக்கா பசிக்குதுக்கா. சாப்பாடு கொண்டாடுறேன். அப்பல சில பேரு உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடுறாங்க, சில பேரு சாப்பிடுறதுக்காகவே உயிர் வாழ்றாங்க. நீ எப்படிடா? போங்க கிண்டல் பண்ணாதீங்க. நாடகத்தின் மீதி கதையை கேட்கலீங்களா? நாடகத்தை பத்தி சொல்ல போறியா? எப்பா, நான் நாடக தாய்க்கு துரோகம் பண்ண மாட்டேன்ப்பா. அதுக்குள்ள சாப்பிட உட்காந்தாச்சா? ஊர்ல இருந்து என் தம்பி வந்திருக்கான், வந்து சாப்பாடு போடுவா. கொஞ்சம் இருக்க சொல்லுங்க, 5 நிமிஷத்துல சமைச்சு. அவ்வளவு நேரம் அவன் பசி பொறுக்க மாட்டான். சாம்பார் எடுத்துட்டு வா. இது சாப்பிடுமா? நீ சாப்பிடு. என்ன கவலை சொல்லுதானா? களி குழம்பு ஒண்ணும் இல்லையா? இது இருக்குங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இருப்பேன். என்ன வெளி சாப்பாடுதானா? சாந்தி, வரேன் மாமா. ராத்திரிக்கு கோழி அடிச்சு காலமா டென்ட் வலிக்கா. என்ன வேணுமா? எல்லாருக்கும் என்ன வேணும்னு நீ கேக்குறிய தவிர, உனக்கு என்ன வேணும்னு இந்த வீட்டுல யாராவது கேக்குறாங்களோ? ஆமா, சாப்பிட்டியா? பாருமே அத்தே. ராஜதர சாப்பிட்டுட்டு இருக்கு. அத்தை அவங்க கூட இருக்காங்க. சாப்பாட்டை நீ அவனுக்கு கொடுத்துட்டியா? இந்த வீட்டுல என்னென்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியுமே. சாந்தி, இந்த பிஸ்கட் எல்லாம் நீ சாப்பிடு. வேண்டாம் மாமா, உங்க வயித்துல அல்சர்னால வந்த எரிச்சல் அடங்குறதுக்காக டாக்டர் கொடுத்திருக்காரு. நீங்களே சாப்பிடுங்க மாமா. வைத்தியம் நான் சாப்பிட்டேன்னா கேவலம் என் வயிற்றறிச்சல் தான் அடங்கும். நீ சாப்பிட்டீன்னா என் நெஞ்சரிச்சலே அடங்கி போயிடுமா. சாப்பிடு. நான் வரேன் மாமா. நெல்லு, அந்த பக்கம் போகாதே. வயிற்றறிஞ்சு உங்க மாமியாருக்கு அல்சர். இந்த பிஸ்கட்டி புடிங்கி தின்னு போடுவான். பேசாம இங்கே சாப்பிடு.